வணக்கம். நான் டைமண்ட் ராஜா வெள்ளையன், மாநில தலைவர், தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை. மறைந்த சுதேசி நாயகன் எனது தந்தை ஐயா தா வெள்ளையன் அவர்களுடைய மகன். எங்களது 43வது வணிகர் தின மாநாடு சுதேசிய கொள்கையோடு வணிகர்களின் ஒற்றுமை எழுச்சி மாநாடு என்று பெயரிடப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வணிகர்களும் வர இருக்கின்றார்கள். இந்த மாநாடு அனைத்து வணிகர்களும் வர இருக்கிறார்கள் அப்படின்னும் போது எனக்கு ஒரு ஞாபகம் வருதுங்க. கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஒரு வணிக சங்க தலைவர் என்ன பண்றாருங்க, தனக்கு இந்த ஆட்சியில ஆதரவு இல்லை என்று தெரிந்து கொண்டு மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துறாங்க. அதுக்கப்புறம் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கிறார்கள். அதற்கப்புறமா அவர்களுக்கு இப்ப இருக்கிற அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அனுபவம் கிடைத்தவுடன் உடனடியாக இன்னொரு பேட்டி கொடுக்கிறாங்க. நான் முதல்வரை சந்தித்து வந்தேன். இந்த தேர்தல் அறிக்கையில 22ஆம் பக்கத்துல குறிப்பிட்டதை போல அதை நிறைவேற்றி தருவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். ஆகையால் தமிழகம் முழுவதும் உள்ள 1 கோடி வணிகர் சார்பாக அவர் முதல்வராக எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு கூறினார். இதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு அரமானம் வைக்கிற செயல் இதெல்லாம். ஐயா பாருங்க, நாங்க எந்த அரசியல் கட்சிக்கும் சாதாரணவங்க, நாங்க ஜாதி மதம் மொழி இனம் இதெல்லாம் வேறுபட்டுதான் எங்கள் தலைவர் ஐயா தா வெள்ளையன் அவர்கள் இந்த அமைப்பை ஒரு கட்டுக்கோப்பாக உருவாக்கினார்கள். அவர் நேர்மையாக நடந்ததன் காரணமாகவோ இவர்கள் எல்லாம் அவரை விட்டு பிரிந்தார்கள். ஏன்னா எங்க ஐயாவுடைய அந்த நேர்மை அவங்களுக்கு பிடிக்கணும் தான் இதை விட்டு பிரிஞ்சு போனாங்க. இப்போ திரும்பவும் 1 கோடி வணிகர்களை அவர் என்ன பண்றாருங்க, அடமானம் வைக்கிறாருங்க. ஆகையால பாருங்க, ஓட்டுரிமை என்பது ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. கட்டாயமாக அனைவரும் ஓட்டு போட வேண்டும். யாருக்குலாம் சொல்ல வரலங்க. உங்க தொகுதியில யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு அனுகூலமா இருப்பாங்களோ அவர்களுக்கு ஓட்டு போடுங்க, தப்பு கிடையாது. ஆனா மீண்டும் இந்த ஆட்சி வரக்கூடாது. ஏன்னா இந்த ஆட்சியில கொரோனா காலகட்டத்தில் இறந்த வணிகர்கள் கணக்கெடுத்து அவங்க குடும்பத்துக்கு அரசாங்க வேலை கொடுத்தாங்களா, இங்க அந்த குடும்பத்துக்கான நிதி கொடுத்தாங்களா? எதுவும் தரலங்க. அதுக்கப்புறம் போதை கலாச்சாரம், கஞ்சா போதையில அந்த தூத்துக்குடி மாவட்டத்துல ஒரு வணிகரை வெட்டுறாங்க. அதை தட்டி கேட்க காவல்துறை கட்சியை காட்டி மிரட்டி ஓட வைக்கிறாங்க. அவங்க எல்லாம் பிடிச்சி கைய கால உடைக்க முடிஞ்சுதா? எதுவும் கிடையாது. இப்போ மாதவரத்துல ஒரு வணிகரை வெட்டினாங்க. கோலம்பாக்கத்துல ஒரு பழைய இரும்பு பேப்பர் வாங்கக்கூடிய ஒரு கடை உரிமையாளரை வெட்டுறாங்க. அவருக்கு 42 வயசு தாங்க. 2 கையும் அவரால் அந்த 2 கையும் இழந்து போச்சுங்க, செயலிழந்து போச்சுங்க. அந்த வெட்டினவர்கள் யாராவது போலீசார் அவர்கள் உள்ள பிடிச்சி போட்டியில என்கவுண்டர் பண்ணாங்களா? ஐயா அத இப்ப சொன்னார் பாத்தீங்களா, ஒரு வணிக சங்க தலைவர் 1 கோடி வணிகர்கள் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் அவங்க சந்திச்சு பார்த்து ஆர்வம் கூறினாரா? இதை தட்டி கேட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்களா? ஒரு போராட்டமும் பண்ணாங்க. ஆளுநர் உள்ள சிறு அவர்களுடைய அந்த வணிகம் பாதிக்கப்பட்டிருங்க. அதற்கு குரல் கொடுத்தாரா? அதுவும் கிடையாது. சரி, ஏதோ ஒரு கண்துடைப்புக்காக நாங்க தீமாத்திரை முற்றுகையிடும் சொல்லி திருச்சியில போய் எங்க முற்றுகையிட்டாங்க? முற்றுகை போராட்டம் என்பது எப்படி தெரியுங்களா? முற்றுகை போராட்டம்னா
சொல்லாம கொள்ளவே முற்றுகை இடணும். அதுதான் முற்றுகை போராட்டம். ஒரு கண் துடைப்பு. வணிகர்களை அடமானம் வைத்துதான் இவர் சொகுசான வாழ்க்கையை வாழ்கின்றார். எங்க ஐயாவோ நாங்களோ அப்படி கிடையாதுங்க. வணிகர்களே ஒன்னே ஒன்று சொல்றாங்க, வெள்ளையன் அவருடைய படத்தை வைத்து படைப்பவர்கள் வாணிகர்களுக்கு என்றுமே உறுதுணையாக இருக்க மாட்டார்கள். நாங்கள் அப்படி இல்லை. நான் அவருடைய மகன். ஒவ்வொரு வணிகர்களையும் எனது சொத்துக்களாக அவர் விட்டு சென்றுள்ளார். என்னுடைய சொந்தங்களே, என் சொத்துக்களே, பாருங்க, உண்மையான வெள்ளையருடைய விசுவாசிகள் நாங்கள். அப்படி என்றால் அனைவரும் மறைமலை நகரிலே நடக்கக்கூடிய மே 5 மாநாட்டிற்கு ஒன்று திரள்வோம். நாம் அனைவரும் ஒன்று திரண்டால்தான் எந்த அரசாங்கம் வந்தாலும் நமது கோரிக்கையை ஏற்று அதை செயல்படுத்துவார்கள். அதே போன்று நாளை நமது அனைத்து வணிகர்களும் என்னுடைய சொந்தங்கள். நான் இவரை போன்று யாரிடமும் உங்களை நான் அனுமானம் வைக்க மாட்டேன். எனது தந்தை எப்படி வழிநடத்தி சென்றாரோ அதே போன்று வழிநடத்தி செல்வேன். இப்ப கூட பாத்துக்கிட்டீங்கன்னா ஐயா பாரத மோடி அவர்கள் சொன்னார்கள், உள்நாட்டு வணிகம் சிறப்படைய வேண்டும். இந்த உள்நாட்டு வணிகம் சிறப்படைய செய்தால்தான் நமது நாட்டின் பொருளாதாரம் மேலோங்கும். உள்நாட்டு வணிகம், சுதேசிய வர்த்தகம், உள்நாட்டு பொருட்களை வாங்க வேண்டும் என்று ஐயா மோடி அவர்கள் கூறியதற்கு நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனால் இதை மறைந்த எங்களது தலைவர் 22 ஆண்டு காலம் முன்னதாகவே கூறியிருந்தார்கள். அதை இன்று பாரத பிரதமர் கூறும்போது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. அதற்கென்று நாங்கள் எங்களுக்கு சிறு குறு வணிகர்களை கட்டக்கூடிய எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக உறுதுணையாக இருப்போம். வணிகர்கள் ஒற்றுமை மட்டுமே என்றது செயலாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அதாவது சொன்னங்க, ஓட்டு என்பது ஒவ்வொரு மக்களுடைய உரிமை. அதை வீணாக்கிட வேண்டாம். உங்களுக்கு பிடித்த மாதிரி யாருக்கு ஓட்டு பண்ணோ போடுங்க. ஆனா இந்த ஆட்சி மட்டும் வரக்கூடாது என்பது நான் தீர்மானமா இருக்கிறேங்க. ஐயா எல்லாம் ஒண்ணுதாங்க. யார் வேணாலும் வரலாங்க. அதிமுக வரலாம், பிஜேபி வரலாம், தளபதி விஜய் வரலாம், யார் வேணுமாலும் வரலாங்க. ஆனா இவங்க மட்டும் வரக்கூடாதுங்க. அவ்வளவுதாங்க. அதிமுக ஆட்சி இருந்தப்போ அவங்க ஜெயலலிதாவோட வெள்ளை அவருடைய மறைவுக்கு அதிமுக தமிழ்நாடு ஒரு இடைவெளி ஐயா, எங்களுக்கு யார் அனுகூலமா இருக்கிறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு நான் உறுதுணையாக இருப்போம் தான் சொன்னேன். நான் எப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார்களோ, வருகின்ற ஆட்சியாளர்கள் நாங்கள் வைக்கும் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் நாங்கள் நிச்சயம் அவர்கள் உறுதியாக இருப்போம். ஒவ்வொரு முறை ஆட்சி மாற்றம் ஏற்படுறப்ப விலைவாசி உயர்வு அதிகாரப்பூர்வ உயர்ந்து வருது. அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை. வணிகர் சங்கம் வியாபாரிகள் அமைப்பு இருக்கிறோமோ இதுக்குண்டான எந்த ஒரு முயற்சியும் எடுக்கல. இதனால பாதிப்பு அடைந்து நடுத்தர மக்கள் தான். இதை எப்படி பாருங்க, அடுத்த ஆட்சி அமைச்சா இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். ஐயா பாருங்க, இந்த ஆட்சியில தாங்க பல மடங்கு வரி. ஒரு சாதாரண 20க்கு 10 இருக்கிற ஒரு டீ கடைக்கு கூட 1500 ரூபாய் இருக்க இந்த வரி இப்போ 6000 ரூபாங்க. அதே போல பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த கோயில் இடங்கள்ல இருக்கிற கடைகள், கோயில் இடம்னா அது சேவை செய்யக்கூடிய அந்த வருமானத்துல சேவை தான் செய்வாங்க தவிர அந்த வருமானத்தை யாரும் நடத்தக்கூடாது. பாத்துக்கிட்டீங்கன்னா 1000 ரூபாய் இந்த கடையினுடைய வாடகை இப்போ 10,000 ரூபாங்க. எப்படி கட்டுவாங்க? இன்னைக்கு பாருங்க, பல கோயில் நிலங்கள்ல இருக்க கடைகள் மூடப்பட்டு 20 லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு வாழ்வாதாரம் இருந்துட்டாங்க. அப்போ இந்த ஆட்சி வரலாமா? இரண்டாவது, இந்த வரி ஏற்றத்தினால விலைவாசி ஏற்றம்,
இந்த விலைவாசி ஏற்றத்தினால பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, வியாபாரிகள் நாங்க தான் விலையை ஏற்றி வித்தோம் அப்படின்னு எங்களதான் கேட்கறாங்க. அதனாலதாங்க இந்த முடிவு எடுத்தாங்க. ஒவ்வொரு முறையும் வந்து நீங்க முறையாவே வந்து மாநாடு போறீங்க. மாநாடு போறப்போ அந்நிய சொத்துக்களை வந்து உபயோகப்படுத்த தீர்மானம் நிறைவேற்றுங்க. ஆனா மத்திய மாநில அரசு இதெல்லாம் கண்டுகொண்டு எப்படி பாக்குறீங்க? ஐயா பாருங்க, ஒவ்வொரு முறையும் நாங்க ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி தாங்க எங்களுது. ஒவ்வொரு பேர் சொல்றோம், இன்னைக்கு பாத்தீங்கன்னா கொக்கோ கோலா, பெப்சி, லேஸ், குட்குரே இதெல்லாம் சாப்பிட்டா மறுதன்மை வரும், ஆண்மைகளுக்கு கேன்சர் வரும்னு சொன்னோம். நாங்க எங்களுடைய இந்த அகிம்சா வழி போராட்டத்தினால்தான் இதனுடைய வியாபாரங்கள் குறைந்திருக்குங்க. இப்போ மீண்டும் அடுத்த ஆட்சி வரும்போது இதே தீர்மானத்தை கொண்டு வருவோம். மீண்டும் ஒரு சுதந்திர போர் என்றது போல சுதேசிய பயணம் இங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு நாங்க நடத்த இருக்கிறோங்க. கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டது, இந்த உணவகங்கள் தேடி தரலாம் பெரும்பாலும் தமிழகத்தில் மூடப்படுது. அதனால வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வியாபாரிகள் இழந்தாங்க. ஆனா மாநில அரசும் சரி மத்திய அரசும் சரி எதுவுமே அவங்களுக்கு ஒரு நிவாரண தொகையோ இந்த மாற்று ஏற்பாடு எதுவும் செய்யறாங்க. எப்படி பார்த்துட்டு எப்படி அடைஞ்சிருச்சு? ஐயா நான் இன்னும் ஓரிரு நாள்ல வந்து நாளை மறுநாள் கோர்ட்டு 4ஆம் தேதி அதற்கான பதில் கிடைக்க போதுங்க. 5ஆம் தேதி எங்களுடைய மாநாடு. இந்த ஆட்சி மாற்றம் வரும்போது நிச்சயமா இதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. பிளாஸ்டிக் தட்டுப்பாடு, பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து இந்த சிறு கடைகள்ல வந்து உபயோகிச்சா மாநகராட்சி சார்பில் வந்து ஒரு பெருமளவில் அபராதம் விதிக்கிறாங்க. அதனால சிறு வியாபாரிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாநாடுல அதுக்கு எதனா ஒரு தீர்வு கிடைக்குமா? இது எப்படி இதை அனுபவம்? ஐயா உண்மையிலேயே இதுல வந்து பெரிய மாஃபியா பார்த்தா மாநகராட்சி தாங்க. வியாபாரிகள் யாரும் பிளாஸ்டிக் கவர் விற்க கூடாதுன்னு நாங்க இருக்கிறோம். ஏன் அரசாங்கம் வந்து இந்த பயோ கவரை கொண்டு வரலாம்ல? ஏன் இந்த மஞ்சப்பை திட்டத்தை கொண்டு வரலாங்க? அதை முதல்ல சொல்ல நாங்க தாங்க. மஞ்சப்பை திட்டத்தை வந்து மானியத்தை கொண்டு வந்து பொதுமக்கள் கையில ஒரு மஞ்சப்பை 10 ரூபாய்க்கு கிடைச்சா நிச்சயமா மக்கள் வந்து அந்த கவரை வாங்க மாட்டாங்க யாருமே. மஞ்சப்பை வந்து இன்னைக்கு 60 ரூபாய் 70 ரூபாய் வித்தா எப்படி வாங்குவாங்க? சாமானிய ஒரு மக்கள் என்ன பண்றாங்கன்னா, பொதுமக்கள் இப்போ அவங்க வேலையை விட்டு போகும்போது அந்த 1 ரூபாய் கவர் வாங்கி காய்கறியோ மளிகை வாங்கி போயிடுறாங்க. ஏன் கவர் எங்க வருதுன்னு அரசாங்கத்துக்கு தெரியாதா? ஏன் கவர் உற்பத்தியாளர்களுக்கு வந்து அவங்களுக்கு அந்த மானியம் கொடுத்துருக்காங்களா அது தெரியாதா? ஏன் பயோ கவர் கொண்டு வரலாம்ல? அதனாலதான் சொல்றோம், ஆட்சி மாற்றம் தேவை. நள்ளிரவுல 2 மணிக்கு மேல கூட கடைகளை தொடர்ந்து நடத்திக்கலாம் உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கிருக்கு. ஆனா 12 மணிக்கு மேல பெரும்பாலும் காவல்துறையால வந்து இந்த கடை நடத்துறதுக்கு ஒரு பெரும் தொகைகள் கொடுக்கப்படுறதான் தகவல் எப்படி வியாபாரிகள் சந்தை எப்படி? அதாவதுங்க, ஹைவேஸ் ரோட்ல வந்து ஹோட்டல் வச்சுக்கலாம், டீ கடை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டமே இருக்குங்க. ஆனா என்ன பண்றாங்க, ஏதாவது ஒரு காவல்துறை அதிகாரியால இந்த மாதிரி ஒரு அவப்பெயர் ஏற்படுதுங்க. இதுக்கு நாங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இப்ப கூட பாருங்க, ஆனா இந்த பெனிக்ஸ் ஒரு தந்தைதான் அவங்களுக்கு தீர்ப்பு எப்ப கிடைச்சதுங்க? இப்பதானே கிடைச்சது. அதுக்கு கூட நாங்க எவ்வளவு போராட்டம். இப்படி போராட்டத்தின் வாயிலாகத்தான் நாம் ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டோம். ஐயா மே 5 மாநாடு மறைமலை நகர்ல இருக்கிற அந்த நகராட்சி கரையில நடத்துறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் வணிகர்களுக்கு மேல வருவாங்க. அந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு திருப்புமுனை அமையும். அத்தனை பேரும் குடும்பத்தோட வராங்க. வர அத்தனை பேருக்கும் காலை சிற்றோண்டில இருந்து மதியம் சாப்பாட்டுல இருந்து இந்த மாநாடு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உருவாக்கும். இறுதி கேள்வி, இந்த தேர்தலில் தமிழ்நாடு வணிகர் சங்க தேர்தல் எந்த கட்சிக்கு ஆதரவு தருகிறது? ஐயா இப்ப நாங்க சொல்றோம், இந்த கட்சி அந்த கட்சியும் கிடையாதுங்க. யார் எந்த கட்சிக்கும் ஓட்டு போடுங்க, ஆனா இந்த ஆட்சி வரக்கூடாது. ஆமாங்க, அவ்வளவுதாங்க. நன்றி.